அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல பிடிஎஸை பத்தி இல்லைனாலும் பிடிஎஸ் உடைய லோகோ பத்தி சொல்ல போறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் சிட்டி எஃப்சி அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப்ல ஒரு கொரியன் பிளேயரா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளேயரை வெல்கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா பிடிஎஸ் லோகோவை நடுவுல போட்டு அதுக்கு கீழே அவருடைய பெயருடைய முதல் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அவர் அந்த டீம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆர்மிஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அப்போ கொரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே முதல்ல அவங்களுடைய அடையாளமா பிடிஎஸ் தான் மாறியிருக்காங்க. ஸோ இது மூலியமா கண் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கொரியன்ஸ்ல எவ்வளோ விஷயங்கள் பாப்புலரா இருக்கு. அப்படி இருந்துமே பிடிஎஸ் மையமா வச்சு அவரை இன்வைட் பண்ணதால அவருமே பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட இதை பற்றி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பிடிஎஸ் லோகோ வச்சு அழைச்சது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்மிஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில்